டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மைண்ட் செட் இன் அவர் டே டு டே ரொட்டீன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த மைண்ட் செட்டில் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அவுட் அவாய்ட் இட் அப்படின்ற தலைப்பில் நம்ம செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு வரோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றத முதல்ல வச்சுனோம்னு சொன்னால், சுற்றுச்சூழலில் எத்தகைய மாசுபடுதல் நிகழ்கிறது, மாசு எப்படிலாம் ஏற்படுறது அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் தவிர்த்தாலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும். முதல்ல மாசுபடுதலை தவிர்க்கிறதுக்கு மாசெல்லாம் எது, கண்ட இடத்துலையும் குப்பை போடக்கூடாது, கண்ட இடத்துலையும் சாமானெல்லாம் கொளுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லித்தரணும். அதாவது வாண்டாததை நம்ம சேமித்து வைக்கலாம், வாண்டாததை சேமிக்கும் பொழுது அதை நம்மளே டெஸ்ட்ராய் பண்ணுறதை தவிர்த்துடணும். ஏன்னு சொன்னால் அதுலேருந்து வர நச்சுவான புகை இருக்கே சிலவங்களுக்கு ரொம்ப என்ன மூச்சு விடுறதுக்கு சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மாறுபடும். அதனால் ஒரு வயதானவங்க இருக்கிறாங்க நம்ம ஏரியாவில், நம்ம இருக்கிற ஃப்ளாட் சிஸ்டத்தில், இல்லை நம்ம இருக்கிற தெருவில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இதுபோல் பட்டாசெல்லாம் கொளுத்துறத, அதாவது நச்சு புகை விளைவிக்கக்கூடிய என்ன பட்டாசுகளை கொளுத்துறதை தவிர்க்கணும். அப்படி இருந்தால் ஏர் பொல்யூஷன் குறைவாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு சுவாயமாக சொல்கிறோம், ரொம்ப எளிதாக சொல்கிறோம், இதை கொளுத்தாத அதை பண்ணாதேன்னு. ஆனால் அதெல்லாம் கேட்கணும் இல்லையா, சொல்கிறத கேட்கணும். ஆனால் அப்படி கொளுத்துறவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் இருக்கிற ப்ளஷர் மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அதுலேருந்து இருக்கிற பின்விளைவுகளை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதனால் எது சரியோ அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு சில நேரத்தில் மட்டும் அவங்க இது போல் பின்விளைவுகளை பற்றி கருதாமல் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த கிராக்கர்ஸ் பர்ஸ்டிங் த கிராக்கர்ஸ் அப்படின்னு இருக்கே, அதில் சில கட்டுப்பாடுகளை நம்ம விதிச்சுக்கலாம். அப்புறம் கிராக்கர்ஸ் தயார் பண்ணுறாங்கல்ல, பட்டாசுகளை தயார் பண்ணுறவங்களே இதுபோல் தேவையில்லாத புகை, அதாவது விஷமாக ஏதாவது சமுதாயத்துக்கு என்விரான்மெண்ட்டுக்கு சுற்றுச்சூழலில் மாசுபடுத்தக்கூடிய புகைகளை ஏற்படுத்தக்கூடிய அது போல் பட்டாசை தயார் பண்ணாமல் இருக்கலாம். ரொம்ப பெரிய சத்தம் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக அதில் நிறைய விஷம் புகை வரக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால் அது சுற்றுச்சூழல் மாசுபடும் தான். அதுபோல் பட்டாசுகளை தயாரிக்காமல் இருக்கிறதே ரொம்ப சிறப்பு தரும். தயாரிச்சுட்டு இவ்வளோ முதல் போட்டிருக்கேன், இதுக்காக கண்டிப்பாக வியாபாரம் பண்ணால் எல்லோரும் வாங்கிக்கணும், வாங்கினா அதை வாங்கிட்டோமே அதை வெடிக்காமல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தவறாமல் அது வேலை செய்கிறோம். தவறான லிங்க்கு, அதை தவறாமல் செய்கிறோம். அதை தவறான லிங்க்குள்ளேயே அதை நம்மளை என்ன பண்ணிக்கிறோம், அந்த செயின் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே வந்துவிட்டதுனால அது என்ன பண்ணுறது, சமுதாயத்துக்கு அதை சுற்றுச்சூழலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வாயுவை தான் அது வெளியில் தருது. புகை வருது, அந்த புகை சிலவங்களுக்கு அப்படியே மூச்சு திணறலை ஏற்படுத்தும். பட்டாசு வெடிக்கிற பிள்ளைங்களுக்கே அது வரும். ஏன் பிள்ளைங்க வெடிக்கல, ரொம்ப பெரியவங்க தான் வெடிக்கிறாங்கன்னு சொன்னால் பெரியவங்களுக்கும் இதுபோல் அது என்ன பண்ணித்தரோம், ஒரு விஷம். பசங்களுக்கு மூச்சு விட முடியாமல் திண்டாடுவாங்க. அது எப்படி நிறுத்துறது, சில பசங்க என்ன பண்ண தெரியுமா, அது மேலேயே தண்ணியெல்லாம் கொண்டு ஊற்றும். அந்த தண்ணியை கொடுத்தினா கூட அந்த புகையோட வேகம் குறையாது, அது இன்னும் மேலும் மூச்சை அடைப்பது போல் ஆகும். அதனால் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் இப்போது சரியான நேரத்தில் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளே இதுபோல் ஒரு புகை மண்டலம் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னால் அதை கணிசமாக தவிர்த்துக்கணும். அது எப்படி என்விரான்மெண்டல் பொல்யூஷனை குறைக்கணும்னு சொன்னால், இதுபோல் வெளியில் கொண்டு வரதெல்லாம் நம்ம செய்யறது. இயற்கையாக சில நேரத்தில் பொல்யூஷன் வருது அப்படின்னு சொன்னால் அது அடர்ந்த பனிமூட்டத்தினால வரும். இது கூட நம்ம இந்த புகையும் போட்டுட்டு பனிமூட்டம் இருந்தால் நிச்சயமாக அது என்ன பண்ணோம், மூச்சு விடுவதற்கு இடையூறாக அமையும். இதற்கு வயதானவங்க 70 வயசு தாண்டினவங்க தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஈவன் 35-40 வயசில் இருக்கிறவங்க, நல்ல யுவாவாக இருக்கிறவங்க, மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மூச்சு திணறல் என்பது ஏற்படும். ஒரு 2-3 நாளைக்கு அவங்களுக்கு ரன்னிங் நோஸ் இருக்கும். இதெல்லாம் ஏற்புடையது. எதனால் இது ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தது, இந்த மாதிரி மாசு உள்ள புகை, மாசு உள்ள பட்டாசுகளை வெடித்ததுனால. அந்த கிராக்கர்ஸ் பஸ்டிங் த கிராக்கர்ஸ் இருக்கேன், அதில் ஒரு அடக்க முடியாத ஒரு வேகமான ஒரு வெறி நிச்சயமாக தான் இப்போ சிறு பிள்ளைங்களுக்கு இருக்கும். சிறு பிள்ளைங்களுக்கு இதுபோல் என்ன பண்ண விஷத்தன்மையை கொடுக்கக்கூடிய பட்டாசுகளை தயாரிக்க வேண்டாம். இதனால் நம்ம என்ன பண்ணலாம், பட்டாசு தயாரிக்கிறவங்களுக்கிட்டே ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். இதுபோல் நல்ல என்ன தீவிரமான விஷ புகைகளை கொடுக்கக்கூடிய பட்டாசுகளை தயாரிக்காமல் எளிமையாக உள்ளதையே தயாரித்துக்கலாம்.
எளிமையாக உள்ளதில் இருக்கும், அதுலேயும் புகை வரும். ஆனால் அது வந்து சகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தயார் பண்ணினா அந்த ரேஞ்சிலே போகும். பட்டாசில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம், இப்படியெல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி மூலதனம் பண்ணியிருக்கோம், இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு அதை பணமாக பார்க்கணும், வி ஷுட் கோ ஃபார் தி ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அப்போ என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பை ஏர் இஸ் மோர் டிமாண்டிங். அது என்ன பண்ணோம், மோர் சேலஞ்சிங், இட் சேலஞ்சஸ். என்ன பண்ணுறோம், அது சுத்தம் பண்ணுறது பெரிய கடினமான காரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், நிச்சயமாக பசும் இலைகள் நிறைய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட், அதாவது க்ரீனரி என்விரான்மெண்ட்டை தயார் பண்ண வேண்டியது அத்தியாவசியம். ஆனால் அந்த க்ரீனரி என்விரான்மெண்ட் என்ன செய்யுமோ அதனோட கெப்பாசிட்டிக்கு தாண்டி அதுங்களை நம்ம புக விட்டால் அது வந்து இட் வில் பிகம், அது வந்து வாய்டாக ஆகிடும், அதில் வந்து ஒரு சிறப்பு தராத அளவுக்கு ஆயிடும். அதனால் எதுவுமே ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். அளவோடு இருப்பது இருந்தால் அது அளவோடு இருப்பது பரிவோடு நம்மளுக்கு நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.